படுக்க வச்சு அடிச்சு இந்த இதில் அப்புறம் அடிச்சு கல்லில் காயம் நெஞ்சில் மிதிச்சாங்க ஷூ காலை படுக்க வச்சு. போலீஸே விசாரிக்குமா, போலீஸுமே அடிக்குமா, போலீஸே கொலை பண்ணுமா, போலீஸே அடக்கம் பண்ணுமா? இது எந்த வகையான நியாயங்கிறது? ஒரு பக்கம் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி இருக்கு, போலீஸ் ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தி இருக்கு. தாவேக ஆட்சியும் இந்த வன்முறையை நிகழ்த்தியதற்கு வாய் மூடி மௌனமா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இந்த விஜய் போன்ற மௌன சாமியார்கள் தங்களோட மௌனத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதா. போலீஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க, அதுக்கு கைது பண்ணுங்க, இந்த மகனுக்கு நீதி கிடைக்கணும் அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அப்போ அவங்க ஜனநாயக உரிமை, சட்ட உரிமை எல்லாத்தையும் தூக்கி இருந்துட்டு நான் இன்னும் பாருங்க நீதிமன்றமா என்னன்ற மாதிரி காமிக்கிற மாதிரி போலீஸுக்கு ஆதரவாக இருந்து நீதிமன்றம் தீர்ப்பு உழைக்குது. கொலை செய்த கொலையாளிகளை இன்னைக்கு உடலை கொண்டு போய் எரித்த ஒரு ஆக கேவலமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்திருக்கு. இன்னைக்கு காலையில் என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் காலையில் ஒரு 7 மணிக்கு நாங்கள் வந்தோம். பாடி வாங்க வாங்க ஹைகோர்ட் உத்தரவுப்படி இருப்பா நாங்கள் அங்கே எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தோம். சோழர் பூரா நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் நீ வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, கோர்ட்டு உத்தரவு, நாங்கள் இப்போ கொஞ்சம் அவசரம் கேட்குறோம் டீன்கிட்ட மற்றவங்கள்ட்டெல்லாம் கலெக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே இது பண்ணோன்னா அப்படியே எங்களை பூரா தனித்தனியாக பிரித்து அப்படியே வண்டியில் ஏற்றினானா அப்படியே தழும்புல ஆயிடுச்சு. எங்களை ஒரு 4 பேர் ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றி அடித்து தான் ஏற்றுறாங்க. அடித்து என்ன அடிச்சிட்டாங்க. ஆமாம், அடிச்சு உள்ளே தூக்கிட்டு போய் அசிங்க 5 கீழே அப்படியே படுக்க விட்டாங்க. படுக்க வச்சு அடிச்சு இந்த இதில் அப்புறம் அடிச்சு கல்லில் காயம் நெஞ்சில் மிதிச்சாங்க. ஷூ காலை படுக்க விட்டு ஷூ உள்ள படுக்க. எதுக்காக நாகாஸ் டிவிஷனு 100 நாள் போராட்டம் நாங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பாடி அவங்க இருக்கா வந்தப்போ அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது பண்ணக்கூடாதுக்காக இந்த திருச்சி எங்களை இது எங்கே வச்சு அடிச்சாங்க உங்களை? மார்ச்சேரிக்கிட்டே அடிச்சாங்க. ஆமாம், மார்ச்சேரி. ஆமாம், அங்கே இப்படி நாங்கள் ஒரு 20 பேர் தான் இருந்தோம். அப்படி தனித்தனியாக 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. தனித்தனியாக பிரித்து ஏற்றி எங்களை ஒரு 4 பேர் மட்டும் உள்ளுக்கு சொல்லி அடிச்சுருப்பீங்க. நீங்களாம் என்னடா செய்ய முடியும்? கோர்ட்டு உத்தரம் மீறி நீங்கள் என்னடா பண்ண முடியாது? அப்படி அசிங்கம் அஞ்சாங்க. அம்மா அப்படின்னு அப்படியே அஞ்சாங்க போலீஸ். அடிச்சாங்க. ஆமாம், 5 அடித்தாங்க. 3 போலீஸ் தொடர்ந்து மாற்றி அடித்தாங்க. அடித்து படிக்கட்டில் அப்படியே சாத்திட்டாங்க. உதறி விடலை, அடித்து நெஞ்சில் ஷூ காலை வச்சு மிதிச்சு படுக்க வச்சு அந்த பேஜ் நம்பர் 1655. அந்த போலீஸ் நம்பர் பேஜ் நம்பர் போலீஸ். ஆகாஷ் டெலிசனுடைய வழக்கு எல்லா பேருக்கும் தெரியும். சிபிசிஐடி உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகிவிட்டது. 100 நாட்களாக அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணாமல் இதுவரைக்கும் கொலையாளிகளை பாதுகாத்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இன்னைக்கு இதை தமிழக வெற்றி கழகம் தாவேக அரசு குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் டெலிசன் மார்ச் 8ஆம் தேதி இறந்தோடனே களத்துக்கு வந்தார் அமைச்சர் டி.கே. பிரபு. ஆனால் இன்னைக்கு அவங்களோட பதிலாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு குற்றவாளி போலீஸை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை நம்ம பகிரங்கமாக சொல்கிறோம். குற்றவாளிகளை பாதுகாப்பது அப்படிங்கிறதா இன்னைக்கு விஜய் தலைமையிலான அரசினுடைய யோகிதையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு போலீஸினுடைய ஆட்சியை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா போலீஸ் செய்த தவறை பாதுகாக்கணும், போலீஸை பாதுகாக்கணும், குற்றவாளிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா இந்த அரசினுடைய நோக்கம். இதை தான் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமாரை போய் பார்க்கும்போது வெளிப்படையாக அவங்க அம்மா அப்பாட்ட என்ன சொல்றாங்கன்னா, உடலை முதல்ல வாங்குங்க இப்படின்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி மானாமதுரை எம்எல்ஏ இளங்கோவன்கிறவரும் அப்படிதான் சொல்றாரு, முதல்ல உடலை வாங்கிக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா, போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தோம்னா அது ஆட்சி மேல இந்த ஆட்சி மேல போலீஸ்காரர்களுக்கு அதிருப்தி ஆகும், ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, அதனால குற்றவாளிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியே பாதுகாத்துருக்காங்க. ஆக இதை கண்டிப்பா பதிவு செய்யணும். நாளைக்கு சட்டசபை கூட இன்னும் ஒரு 2 நாளே கூட இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. நீ சட்டப்பேரவை இது பண்ற விஷயங்கள்லாம் பேசு பொருள் ஆகக்கூடாது. அதுக்குள்ள இதை எப்படியாவது அடக்கம் பண்ணி ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டிடணுன்றது. ஒரு பக்கம் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி இருக்கு, போலீஸ் ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தி இருக்கு. தாவேக ஆட்சியும் இந்த வன்முறையை நிகழ்த்தியதற்கு வாய் மூடி மௌனமா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இந்த விஜய் போன்ற மௌன சாமியார்கள் தங்களோட மௌனத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதா. இது போன்ற ஒரு எவ்வளவோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் எந்த அறிக்கை விடுறது இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்குது, 100 நாளா போராடி இருக்காங்க, அதை பத்தி வாயே திறக்கல. ஆனா
உடனடியா வந்து ஒரு போலீஸ்கார் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடந்து போயிட்டாரா உடனே அறிக்கை விடுறாரு, 30 லட்சம் நிவாரணம் இது பண்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலிக்கூத்தா இருக்கு. மக்களை இந்த சட்டமும் நீதிமன்றமும் போலீஸும் எதுவும் மதிப்பதில்லை அப்படிங்கறத இன்னைக்கு ஆகாஷ் டெலிவிஷனோட வழக்கு தெளிவா வந்து காமிச்சிருக்கு. கொலை செய்த கொலையாளிகளை இன்னைக்கு வந்து உடலை கொண்டு போய் எரித்த ஒரு ஆக கேவலமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்திருக்கு. இதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குவேன். 2 நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றம் நீதிபதி ஆகாஷின் உடலை 5 மணிக்குள் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினால் நல்லடக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நெருக்கடியை உருவாக்குது. ஒரு 100 நாளுக்கு போராட்டமும் ஒரு 5 மணி நேரத்தில் நாங்கள் முடிவு செய்யணுன்றதும், அது 3 மணிக்கு உத்தரவிடுறாங்க, 5 மணிக்கு எடுக்க சொல்கிறாங்க. 3 மணி நேரத்தில் இது ஒரு நெருக்கடி, அரசினுடைய நீதிபதியினுடைய நெருக்கடி இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதன் வழியாக நம்ம என்ன உணர்றோம்னா, நீதித்துறை காவல்துறை எல்லாம் சேர்ந்து ஆகாஷை படுகொலை செய்திருக்கு. இப்போ 100வது நாளில் அவங்க வந்து பாடியை வந்து நல்லடக்கம் செய்கிறதா வந்து அவங்களே காவல்துறை எடுக்கும்போது தோழர்களும் பெற்றோர்களும் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்களோ? ஆமாம், நாங்கள் கேட்கல, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், ஒரு முறை செஞ்சுக்கிறோம், அவங்கள பார்த்துட்டு ஒரு முறைப்படி செஞ்சுக்கிறோம், நான் ஒரு நாள் வைங்க, தோழர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அதே ஆமாம், அதை வந்து போக விடலாம். எப்படி அதெல்லாம் பார்க்க விடலாம். உடனே அவங்கள போராட்டம் பண்ணுறவங்க அப்படியே வண்டியில் வேற வண்டியில் ஏற்றிட்டாங்க, இவங்களை இந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க, தனித்தனியாக அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த உடலை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களை தனியாக கைது பண்ணி மதிச்சிய காவல் நிலையத்தில் வச்சுட்டு இப்போ தான் வெளியில் விட்டுருக்காங்க. அதில் போராட்டம் பண்ண தமிழக மக்கள் முன்னணியை சேர்ந்த தோழர் மலைச்சாமி மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக போலீஸ்காரர் நெஞ்சிலேயே விதித்து கன்னத்தில் குத்தி காயம், கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு இறந்தவங்கள பெற்றவங்க பார்க்கணும், பெற்றவங்களை தூக்கணுன்றது ஒரு முறை. போலீஸே விசாரிக்குமா, போலீஸுமே அடிக்குமா, போலீஸே கொலை பண்ணுமா, போலீஸே அடக்கம் பண்ணுமா, இது எந்த வகையான நியாயன்றது தெரியல. அதனால் பொதுமக்கள் இந்த மாதிரியான அநியாயங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு முன்வரணும். தமிழ்நாடா இது ஊபியாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தான் நம்ம இப்படி பார்த்துருப்போம். இந்த மாதிரியான அடக்குமுறையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 நாட்களாக ஜனநாயகசிகள் அனைவரும் ஒருமித்த குரலாக இன்றைக்கு சட்டப்படி ஜனநாயகப்படி இன்றைக்கி கலெக்டரை பார்க்குறதும் போராட்டம் பண்ணுறதும் இப்படி தொடர்ந்து நடந்துக்கூடிய ஒரு சூழலில் நீதிமன்றம் அந்த பெற்றோர்கள்ட்ட போய் கொஞ்சமாவது பேசுங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய உடலை வாங்க வைங்கன்ற இந்த இடத்துலையும் சொல்லாமல் ஒரு உத்தரவு போகிறாங்க, வாங்குறியா இல்லை நாங்கள் எரிச்சிருவா அப்படின்ற மாதிரியான தோனியில் தான் நீங்கள் நீதிமன்றம் அணுகுது. அப்போ போலீஸை அடித்து கொண்டிருக்காங்க, அதுக்கு வந்து கைது பண்ணுங்க, எங்கள் மகனுக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்க உரிமைக்காக போராடிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஜனநாயக உரிமை சட்ட உரிமையை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இந்த பாரு சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றமாக என்னன்ற மாதிரி காமிச்சுன்ற மாதிரி போலீஸுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிருக்கு. இப்போ இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். நீங்கள் வந்து காலையில் நான் ஒரு 8:30 மணிக்கு வரும்போது யாரையும் உள்ள அனுமதிக்கிறேன். அப்போ கூடுவதற்கான ஒரு சூழல் என்பதே இல்லாமல் ஏதோ வந்து அவர் செத்து அவர் கேட்கறதுக்கு நாதி இல்லாத மாதிரி ஒரு அனாதை போன மாதிரி அவரை வந்து நீ கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்ககிட்ட எதுவுமே ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் கடைசியாக உடலை வாங்கிக்கிறீங்களான்னு கூட கேட்கல. அப்போ உடலை கொடுக்குறதுக்கு ஆமாம், அவங்கள வந்து இயல்பாகவே அவங்கள இருக்க விடலை. அது ஏதோ ஒரு போராட்ட களம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவர் பறி கொடுத்தவங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு மனநல டாக்டரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்படி அவங்க மனநிலை இருக்குன்றது. அப்போ அந்த இடத்துல கூப்பிட்டு நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு பேசி ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியாக செஞ்சுருக்கணும். அப்போ எந்த வாய்ப்புமே அவங்களுக்கு கொடுக்காம திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த முடிவை அமுல்படுத்தணும், நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு சொல்லி தான் அவங்க அமுல்படுத்துறாங்க. அப்போ யாரையும் வரவிடாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி அவங்க போராட பேசுகிறவங்கள கூட அனுமதிக்காமல் அவங்களை அடித்து இழுத்துட்டு போகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அனைவரும் கண்டிப்போம். இது அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தில் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். சிபிசிஐடி அலுவலகத்தை முற்றுகையிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், வர்ற 19ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய தோழர்கள் எல்லாம் அதோட முற்போக்கு அமைப்புகளையும் சேர்த்து சிபிசிஐடி அலுவலகத்தை ஆகாஷ் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், பேர் சேர்க்கணுன்ற வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க.